புதுச்சேரி நகர் பகுதியில் வங்கி ஊழியரின் கைப்பையை மர்ம நபர்கள் திருவி செல்லும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வைரலாகி வருகிறது. சென்னை தாம்பரம் பகுதியை சார்ந்த ஜெனிஃபர் தனியார் வங்கி ஊழியராக பணியாற்றி வருகிறார். இவர் பொங்கல் விடுமுறையில் தனது சகோதரரோடு புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்துள்ளார். கடந்த 15ஆம் தேதி புதுச்சேரி கடற்கரை முழுவதையும் சுற்றி பார்த்த பிறகு கடற்கரை அருகே உள்ள புசி வீதி பகுதியில் புகைப்படம் எடுத்துக் கொண்டிருந்தார். அப்போது அவர்களுக்கு அருகில் சுற்றுலா வந்த சிலரும் புகைப்படம் எடுத்துக் கொண்டிருந்தனர். இந்நிலையில் அருகில் புகைப்படம் எடுத்த நபர் ஒருவரை புகைப்படம் எடுத்துக் கொடுக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். அவர்கள் புகைப்படம் எடுத்த நிலையில் அந்த வாலிபர்களும் தன்னை புகைப்படம் எடுத்துக் கொடுக்குமாறு கேட்டதால் ஜெனிஃபர் தான் கொண்டு வந்த கைப்பையை புகைப்படம் எடுப்பதற்காக அருகிலிருந்த கல்லின் மீது வைத்துவிட்டு புகைப்படம் எடுத்துள்ள நிலையில் அவர் மறந்து சிறு தூரம் சென்றுவிட்டு மீண்டும் திரும்பி வந்து பார்த்தபோது பையானது காணாமல் போய் உள்ளது. இதில் 75,000 ரூபாய் மதிப்பிலான ஐபோன், உயர் ரக கண்ணாடி மற்றும் 7,000 பணம் ஆகியவை இருந்ததால் உடனடியாக அவர் காவல்துறையிடம் புகார் அளித்துள்ளார். இது தொடர்பாக ஒதியஞ்சாலை போலீசார் சிசிடிவி காட்சிகளை கொண்டு கைப்பையை திருடி சென்ற வாலிபர்களை தேடி வருகின்றனர். தனியார் நிறுவனத்தை விரிவாக்கம் செய்ய முதலீடு பெற்று தருவதாக மோசடி செய்த வடமாநில வாலிபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி சஞ்சீவி நகரில் லூகாஸ் இம்பெக்ஸ் என்ற தனியார் நிறுவனம் இயங்கி வருகிறது. இந்த நிறுவனத்தின் இயக்குநரை கடந்த ஜூலை 23ஆம் தேதி ஜோதி பிரகாஷ் திரிபாதி வயது 49 என்பவர் தொடர்பு கொண்டார். டெல்லி மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இயங்கி வரும் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தின் இயக்குநர் என தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார். லூகாஸ் இம்பெக்ஸ் நிறுவனம் தொடர்பான துறைமுக மற்றும் கப்பல் கட்டும் தளம் திட்டத்திற்கு முதலீட்டு நிதி மற்றும் வங்கி மூலம் கடன் ஏற்பாடு செய்து தருவதாக உறுதியளித்துள்ளார். இதனையடுத்து ஜோதி பிரகாஷ் திரிபாதிக்கு ரூபாய் 29.50 லட்சம் அனுப்பி வைக்கப்பட்டு கடந்த ஆகஸ்ட் 20ஆம் தேதி புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. ஆனால் அந்த நபர் தெரிவித்தபடி முதலீட்டு நிதி எதுவும் ஏற்பாடு செய்து தரவில்லை. மேலும் பெற்ற பணத்தையும் திருப்பி தராமல் அலைக்கழித்து வந்துள்ளார். இது குறித்த புகாரின் அடிப்படையில் டிநகர் சப் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் மற்றும் போலீசார் வழக்கு பதிந்து உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் பதுங்கியிருந்த ஜோதி பிரகாஷ் திரிபாதியை கைது செய்தனர். பின் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியை டிஜிட்டல் மையமாக உருவாக்க உயர்மட்ட தொழில்துறை கலந்துரையாடல் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு மற்றும் நாஸ்காம் அமைப்பு இணைந்து புதுச்சேரியை வளர்ந்து வரும் தகவல் தொழில்நுட்ப மற்றும் டிஜிட்டல் சேவை மையமாக உருவாக்குதல் என்ற தலைப்பில் உயர்மட்ட தொழில்துறை கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அண்ணா சாலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடந்த கூட்டத்தில் முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இண்டகரா சாப்ட்வேர் நிறுவனர் ஸ்ரீராம் சுப்பிரமணியம், டிசிஎஸ் காகிசன் டெக்னீசியன் சிஸ்டம்ஸ், ஸ்ட்ரைவ் ஐடியாசன் மற்றும் ஜூசி சிஸ்டம்ஸ் ஆகிய முன்னணி நிறுவனங்களின் பிரதிநிதிகள் மற்றும் நாஸ்காம் தரப்பில் அதன் துணைத் தலைவர் ஸ்ரீகாந்த் ஸ்ரீனிவாசன், தென்னிந்திய இயக்குனர் பாஸ்கர் வர்மா ஆகியோர் பங்கேற்று அதிகாரிகளோடு கலந்துரையாடினர். தட்டாஞ்சாவடி தொகுதியில் இளைஞர் காங்கிரசின் மாநில தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் தலைமையில் பாத யாத்திரை நடைபெற்றது. புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியினர் வரும் சட்டசபை தேர்தலுக்கான பிரசாரத்தை துவங்கும் வகையில் ஆளும் என்ஆர் பாஜக கூட்டணி அரசை கண்டித்தும் ஊழலை மக்களுக்கு விளக்கும் வகையில் தொகுதிதோறும் பாத யாத்திரை பிரசாரம் கடந்த 21ஆம் தேதி முத்தியால்பேட்டையில் துவங்கப்பட்டது. அந்த வகையில் 3வது நாளாக தட்டாஞ்சாவடி தொகுதியில் பாத யாத்திரை நடைபெற்றது. இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவரும் தொகுதியின் பொறுப்பாளருமான ஆனந்தபாபு நடராஜன் தலைமையில் நடைபெற்ற பாத யாத்திரையில் எம்பி வைத்திலிங்கம் தலைமையில் முன்னாள் முதல்வர் நாராயணசுவாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், காங்கிரஸ் ஒருங்கிணைப்பாளர் தேவதாஸ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனந்தராமன், கார்த்திகேயன் உட்பட பலரும் பங்கேற்றனர். பாத யாத்திரையில் பாஜ அரசின் ஓட்டு திருட்டை கண்டித்தும் போலி மருந்து முறைகேடு குறித்தும் துண்டு பிரசுரங்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. தேசிய வாக்காளர் தினத்தையொட்டி மேரா யுவ பாரத் புதுச்சேரி மாநிலம் சார்பில் பாத யாத்திரை மற்றும் சைக்கிள் பேரணி நாளை காலை நடைபெற உள்ளதாக மை பாரத் புதுச்சேரி மாநில ஒருங்கிணைப்பாளர் காயத்ரி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள தனது அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மை பாரத் புதுச்சேரி மாநில ஒருங்கிணைப்பாளர் காயத்ரி, தேசிய வாக்காளர் தினத்தையொட்டி
மை பாரத் மத்திய அரசு இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் சார்பில் தேசிய வாக்காளர் தின பாத யாத்திரை மற்றும் சைக்கிள் பேரணி நாளை புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெறவுள்ளதாகவும் முதல் முறை வாக்காளர்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்தும் வகையில் அவர்களை வாக்காளர்களின் நெறிமுறைகளை தெரிந்து கொள்ளவும் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் தேர்தலில் முழுமையாக பங்கேற்று தங்களின் ஈடுபாட்டை செலுத்த வேண்டும் என்ற நோக்கில் முதல் முறை வாக்காளர்களை ஒருங்கிணைக்கும் முயற்சியாகும் நாளை நடைபெறவுள்ள பாத யாத்திரை மற்றும் சைக்கிள் பேரணியை முதல் முறை வாக்காளர்கள் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்க உள்ளதாகவும் புதுச்சேரி கம்பன் கலையரங்கத்தில் தொடங்க உள்ள சைக்கிள் பேரணியை புதுச்சேரி மாநில தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் கலந்து கொண்டு துவக்கி வைக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது மை பாரத் புதுச்சேரி மாநில நிர்வாகிகள் பலரும் உடனிருந்தனர். புதுச்சேரி அரசின் கடைசி சட்டசபை கூட்டம் வருகின்ற பிப்ரவரி 2ஆம் வாரத்தில் கூடுகிறது. அன்றே இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கான முன்னேற்பாடு பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் ஆண்டுதோறும் மார்ச் மாதம் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். அதன்படி கடந்த ஆண்டு மார்ச் 12ஆம் தேதி நிதித்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் முதல்வர் ரங்கசாமி ரூபாய் 13,600 கோடிக்கு முழு பட்ஜெட் தாக்கல் செய்தார். இந்நிலையில் புதுச்சேரி சட்டசபை தேர்தலுக்கான அறிவிப்பு வருகின்ற பிப்ரவரி மாத இறுதி அல்லது மார்ச் மாதம் முதல் வாரத்தில் அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் நடைபெற உள்ளதால் முழு பட்ஜெட் தாக்கல் செய்ய முடியாது. இருப்பினும் தேர்தல் முடிந்து புதிய அரசு பதவியேற்கும் வரை அரசு ஊழியர்களுக்கு சம்பளம், ஓய்வூதியம் உள்ளிட்ட நிர்வாக செலவினங்களுக்கும் அரசின் நலத்திட்டங்களுக்கான நிதிகளை விடுவிப்பதற்கு ஏதுவாக ஏப்ரல் முதல் 5 மாதங்களுக்கு ரூபாய் 6,000 கோடிக்கு இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்திட அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்கான அனுமதியும் மத்திய உள்துறை மற்றும் நிதித்துறை அமைச்சகத்தில் பெறப்பட்டுவிட்டது. அதன்படி வருகின்ற பிப்ரவரி 2ஆம் வாரத்தில் சட்டசபையை கூட்டி அன்றே இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்து சபையின் ஒப்புதல் பெறப்பட உள்ளது. இதனையொட்டி இடைக்கால பட்ஜெட் தயாரிப்பதற்கான பணிகள் அனைத்து துறை அதிகாரிகளும் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் தேர்வு நேரத்தில் ஆசிரியர்கள் விடுப்பு எடுக்க கல்வித்துறை கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி கல்வித்துறை இயக்குநர் சிவக்குமார் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் அனைத்து பள்ளி கல்வி அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கல்வித்துறையின் பணிகள் தடையின்றி நடப்பதை உறுதி செய்ய ஆசிரியர்களுக்கு விடுப்பு வழங்குவது தொடர்பாக கட்டுப்பாடுகளை பின்பற்ற வேண்டும். குடியரசு தினம், பொதுத் தேர்வுகள் மற்றும் மத்திய அரசின் தேர்வு நடக்கும் காலகட்டங்களில் ஆசிரியர்களுக்கு விடுப்பு வழங்குவது கடுமையாக கட்டுப்படுத்த வேண்டும். உண்மையான அவசர நிலைகள் ஏற்பட்டால் மட்டும் தகுந்த அதிகாரிகளின் முன் அனுமதி பெற்ற பிறகே விடுப்பு வழங்கப்பட வேண்டும். இந்த அறிவுறுத்தல்களை மீறினால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது ஒழுங்கற்ற நடவடிக்கை எடுக்கப்படும். இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒப்பந்த ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யக்கோரி 4வது நாளாக கல்வித்துறை வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி பள்ளி கல்வித்துறையில் கௌரவ விரிவுரையாளர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் பால சேவிகா உள்ளிட்ட 292 ஆசிரியர்கள் கடந்த 6 ஆண்டுகளாக ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வருகின்றனர். ஒப்பந்த ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யக்கோரி பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக பணி நிரந்தரம் செய்யக்கோரியும் ஒப்பந்த ஆசிரியர்கள் 4வது நாளாக கல்வித்துறை வளாகம் எதிரே தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அரசியல் கட்சியினர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் ஆசிரியர்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். சுல்தான்பேட்டையில் உள்ள ராக் இன்டர்நேஷனல் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியை உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்தார். புதுச்சேரி அடுத்த வில்லியனூர் சுல்தான்பேட்டைகள் பகுதியில் அமைந்துள்ள ராக் இன்டர்நேஷனல் CBSE மேல்நிலைப் பள்ளியில் 2026ஆம் ஆண்டிற்கான அறிவியல் கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. பள்ளியின் வளாகத்தில் மாணவர்களின் படைப்புகள் வைக்கப்பட்டிருந்தது. கண்காட்சியில் சிறப்பு விருந்தினராக உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் கலந்து கொண்டு அறிவியல் கண்காட்சியை துவக்கி வைத்தார். இதில் ரா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் ஃபவுண்டர் செயலாளர் ஹரிதேவன், சரவணன், ரவிச்சந்திரன், ராக் இன்ஜினியரிங் கல்லூரி டீன் அருள் குணாலன் மற்றும் பள்ளியின் முதல்வர் உஷாராணி, ரத்தினராஜ், துணை முதல்வர் இந்திரா ஆகியோர் அனைவரையும் வரவேற்றனர். பின்னர் மாணவர்களின் அறிவியல் கண்காட்சி படைப்புகளில் சோலார் சிஸ்டம், விண்வெளி ஆராய்ச்சி போன்ற பல்வேறு அறிவியல் மற்றும் எதிர்கால வாழ்வாதாரத்திற்கு தேவையான முக்கிய படைப்புகள் ஆக்கப்பூர்வமாக வெளிப்படுத்தும் வகையில் மாணவர்களின் திறமைகள் அமைந்தது.
மேலும் அறிவியல் கண்காட்சியில் மாணவர்களின் பெற்றோர்கள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டு மாணவர்களின் படைப்புகளை பார்வையிட்டனர். காவலர் பணிக்காக நடத்தப்படும் இலவச சிறப்பு பயிற்சி வகுப்பிற்கு SC/ST பிரிவினர் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதுகுறித்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி கோட்டூர் சுவாமி விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் புதுச்சேரி மாநிலத்தில் SC/ST வகுப்பை சார்ந்த மாணவர்களுக்கு காவலர் பணியில் சேர்வதற்கான எழுத்துத் தேர்விற்கு இலவச சிறப்பு பயிற்சி வகுப்பினை வருகின்ற 28ஆம் தேதி முதல் நடத்தவுள்ளது. அனைத்து வார நாட்களிலும் இந்த சிறப்பு வகுப்புகள் நடைபெறும். இந்த சிறப்பு பயிற்சியில் வகுப்பில் அனைத்து பாடங்களிலும் சிறந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் மற்றும் மாதிரி தேர்வுகளும் நடத்தப்பட உள்ளன. இந்த இலவச பயிற்சி வகுப்பில் சேர்ந்து பயில விருப்பமுள்ள மாணவர்கள் புதுச்சேரி நடேசன் நகர் 3வது குறுக்கு தெருவில் உள்ள ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையத்தினை அணுகி விண்ணப்பிக்கலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சுல்தான்பேட்டையில் பொதுப்பணித்துறை மூலமாக அமைக்கப்பட்ட புதிய பயணியர் நிழற்குடையை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை பிரிவு மூலமாக ரூபாய் 5,91,000 மதிப்பில் வெளியூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விழுப்புரம் புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் சுல்தான்பேட்டை மெயின் ரோட்டில் புதிய பயணியர் நிழற்குடை அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு புதிய பயணியர் நிழற்குடையை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை பிரிவு உதவி பொறியாளர் மனோகர், இளைநிலை பொறியாளர் தீனதயாளன் மற்றும் சுல்தான்பேட்டை பள்ளிவாசல் நிர்வாகிகள், ஜமாத்தாரர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், திமுக நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். அமமுக மேற்கு மாநில கழக செயலர் ST சேகர் தலைமையில் மதுராந்தகம் பிரசார பொதுக்கூட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரச்சார பொதுக்கூட்டம் மதுராந்தகத்தில் நேற்று நடைபெற்றது. மதுராந்தகம் பிரசார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வில்லியனூர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் சுமார் 500க்கும் மேற்பட்ட நபர்கள் மாநில செயலாளர் ST சேகர் தலைமையில் கலந்து கொண்டனர். இதில் பேருந்துகள், வேன்கள், கார்கள் மூலமாக சுமார் 500க்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் ரகுபதி, இணை செயலாளர் காமாட்சி, பொருளாளர் கணேசன், துணை செயலாளர்கள் பாட்சன், முனியன், கலைவாணி, அணி செயலாளர்கள் MGR மன்ற செயலாளர் நந்தகோபால், மருத்துவரணி செயலாளர் டாக்டர் சிலம்பரசன், அம்மா பேரவை செயலாளர் RK ராஜா, சிறுபான்மை பிரிவு செயலாளர் ஜான்சன், தொழிற்சங்க செயலாளர் இளையராஜா, பொறியாளர் அணி செயலாளர் திருஞானகுமரன், விவசாய அணி செயலாளர் ரவி, ஓட்டுநர் அணி செயலாளர் முருகன், நெசவாளர் அணி சிவகுமார், தொகுதியின் செயலாளர்கள் செந்தில் என்கின்ற குமாரவேல், ராமச்சந்திரன், காண்டீபன், மணவாளன், கலியமூர்த்தி, கண்ணன் என்கின்ற ராமச்சந்திரன், வீராஸ்வாமி, கண்ணதாசன், ராமர், ரத்னகுமார், கோவிந்தராஜ், பொதுக்குழு உறுப்பினர் ஜெயின்பால், சீனிவாசன் மற்றும் மாநில கழக நிர்வாகிகள், கழக முன்னோடிகள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர். நெட்டப்பாக்கம் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளருமான பெரியசுவாமி தனது பிறந்தநாள் விழாவில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பு செய்தார். நெட்டப்பாக்கம் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பெரியசுவாமி தனது பிறந்தநாளையொட்டி நெட்டப்பாக்கம் தொகுதியில் உள்ள நிர்வாகிகள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களுடன் இணைந்து பிறந்தநாளை கொண்டாடினார். காலை 10 மணியளவில் கல்மண்டபத்தில் தாவேகா வேட்பாளர் பெரியசுவாமிக்கு இளைஞர்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து ஏரிப்பாக்கம், கரியமாணிக்கம், மடுகரை, நெட்டப்பாக்கம், பண்டசூழ்நல்லூர், பனையாடிக்குப்பம், சூரமங்கலம், கரையம்புத்தூர், மணமேடு உள்ளிட்ட கிராமங்களுக்கு சென்று கேக் வெட்டி அன்னதானம் வழங்கி பெண்களுக்கு இலவச புடவைகள் வழங்கினார். மடுகரை ராம்ஜி நகரில் எழுந்தருளியுள்ள முத்துமாரியம்மன் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் தொகுதியில் உள்ள தாவேகா கொள்கை தலைவர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியில் தாவேகா மாநில நிர்வாகி புதியவன், தொகுதியின் தலைவர் சுகுமார், தொகுதி நிர்வாகிகள் தீனதயாளன், மலரழகன், ஜெயமூர்த்தி, சதீஷ், ராமநாதன், மணிவண்ணன், ராஜா, ராமு, அபிஷேக், மணிவண்ணன், விஜயபாலாஜி, ஞானகுமார், விஜய் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை செய்திருந்தனர்.
நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், இளைஞர்கள், பெண்கள் ஆகியோர் உடனிருந்தனர். உளவாய்க்கால் அருள்மிகு பச்சை வாழியம்மன் ஆலய நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் உளவாய்க்கால் கிராமத்தில் எழுந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு பச்சை வாழியம்மன் நூதன ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு கடந்த புதன்கிழமையன்று விக்னேஸ்வரா பூஜை, பந்தக்கால் முகூர்த்தம், காப்பு கட்டுதல், புதிய சுவாமி சிலைகள், கரிக்கோலம் உள்ளிட்ட நிகழ்ச்சியும், வியாழக்கிழமை மங்கள இசை, பூர்ணாஹிதி, நவகிரக ஹோமம், கணபதி ஹோமம், வாசு சாந்தி, யாகசாலை பிரவேசம், முதற்கால யாக பூஜை ஆரம்பம் உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடைபெற்ற நிலையில் நேற்று முக்கிய நிகழ்வாக கோபூஜை, மூலிகை ஹோமங்கள், பட்டு வஸ்திர ஹோமங்கள் உள்ளிட்ட ஹோமங்கள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து யாத்திரதானம், கடம் புறப்பாடு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ பால விநாயகர், ஸ்ரீ பால முருகன், ஸ்ரீ பச்சை வாழியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதமும் வழங்கப்பட்டது. மேலும் நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள், ஊர் பெரியவர்கள், பொதுமக்கள், கோவில் நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை உளவாய்க்கால் கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர். குடியரசு தினத்தை முன்னிட்டு வைஸ்மேன் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் பல்வேறு போட்டிகளில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். புதுவை முத்தியல்பேட்டையில் உள்ள வைஸ்மேன் மேல்நிலைப் பள்ளியில் 77வது குடியரசு தின விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. குடியரசு தினத்தை முன்னிட்டு இவ்விழா முப்பெரும் விழாவாக தொடங்கப்பட்டது. காலையில் மழலையர் மாணவர்களும் 1ஆம் வகுப்பு மாணவர்களும் சேர்ந்து உணவு திருவிழா போட்டியில் பங்கேற்றனர். 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் இணைந்து கலை மற்றும் கைவினை விழாவில் கலந்து கொண்டனர். 6ஆம் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் அறிவியல் கண்காட்சியில் கலந்து கொண்டு அசத்தினர். இந்த விழாவில் பள்ளியின் இயக்குனர் முதல்வர் மதிவாணன் வரவேற்புரையாற்றினார். நிறுவனர் முதன்மை முதல்வர் கலைமாமணி சரோஜா பாபு தலைமை உரையாற்றினார். சிறப்பு அழைப்பாளராக BSNL ஓய்வு பெற்ற கண்காணிப்பாளர் கௌசல்யா பிரேம்ராஜ், சாய் சத்யா, விளையாட்டு அகாடமியின் மேலாண் இயக்குனர் டாக்டர் சிவகுமார் ஆகியோர் பங்கேற்று வாழ்த்து தெரிவித்தனர். கௌசல்யா பிரேம்ராஜ் தேசிய கொடி ஏற்றி தேசிய உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டார். மாணவர்களின் திறமையை வெளிப்படுத்த பேச்சு உரை, பாட்டு, நடனம் நடத்தப்பட்டது. இந்த விழாவை ஆசிரியை சோலை ராணி அருணேஸ்வரி தொகுத்து வழங்கினார்கள். நன்றி உரையை திருமதி அருணேஸ்வரி வழங்கினார்.